இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு நபருக்கு வந்து 4 குழந்தை இருக்குது. கல்யாணம் 2 கல்யாணம் முடிச்சிருக்கிறார். 3வது ஒரு கல்யாணத்துக்கு வரன் தேடுகிறார். அதாவது எனக்கு ஃபோன் எடுப்பதற்கு நேரம் இல்லை. காலையில் 6 மணிக்கு ஃபோன், 7 மணிக்கு ஃபோன், 8 மணிக்கு ஃபோன், தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இரவு 10 மணி 12 மணி வரைக்கும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி தூங்குவது, எப்படி சாப்பிடுவது? அதாவது அதனால தான் இப்போ என் ஃபோன் நம்பர் யாரும் கொடுக்கறது கிடையாது. ஃபோன் வந்து நம்ம பேசுகிறதுனால அவங்க என்னென்னா ரொம்ப நம்மளை ஒரு தரைக்குறைவாக சில பேர் நினச்சிக்கிறாங்க. என்னுடைய அலுவலகத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை திருமணங்கள் நடக்குது. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000 கட்டிட்டு நீங்கள் ஒரு பொண்ணை சொன்னீங்களா, அந்த பொண்ணை எனக்கு கொடுங்க, அந்த பொண்ணோட நான் சேர்ந்து வாழணும் அப்படி என்று கேட்குறாரு. நானும் சரி என்று சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தேன்னா உடனே அந்த வீட்டுக்கு வந்து இவங்க ஃபோனை பண்ணி என்கிட்ட ஐயா சாமி மரியாதைன்னு பேச வேண்டியது. அங்கே ஒரு பெண்மணியோட நம்பரை கொடுத்தா, கணேசன்ட்ட நான் 2000 ரூபா கொடுத்து தான் உன் நம்பரை வாங்கியிருக்கேன், நான் லாட்சில் போகிறவளுக்கு வந்து 200 300 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு பேசுகிறாப்புல. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே செல்லில் எனக்கு வந்து ரெக்கார்டு பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு தான் பெண்ணே கிடைக்கல. இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆடியோ காலையில் பேசுகிறாரு, அவர் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மனைவி வந்து ஏற்கனவே குழந்தையோட ஒரு குழந்தை பெற்று, அதாவது முதல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பெற்று 2வது குழந்தை பேர்காலம் ஆகும் பொழுது அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்து போச்சு. 2வது ஒரு பையனோட 5 வயசு பையன் இருக்கும்போது அந்த அம்மாவை ஒரு கல்யாணம் முடித்து அதுக்கு 2 குழந்தைகள். அந்த குழந்தைகள் கட்டியும் இப்போ கொடுத்தாச்சு. ஆனால் அந்த அம்மா வந்து என்னடான்னா வேறு ஒரு நபரோட தொடர்பு, அதை செல்லில் பார்த்துட்டேன் வச்சுட்டேன் என்னென்னமோ அவர் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. இப்படி மறுமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. சரி, இவ்வளோ விவரம் அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நான் ஒரு வீட்டுக்கு எப்படி பேசுவது? பேச நேரம் இருக்குமா? அப்போ ஒவ்வொருத்தரும் நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் என்ன பேசணுமோ அதை தெளிவாக சொல்லுங்கள். இப்போ இப்படி உள்ள நபர்களுக்கு வந்து நான் என்ன சொல்லலாம், என்ற பதிவு பணம் கெட்டாதீங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் இவங்க என்ன செய்கிறது, என் நம்பரை வாங்கி என் நம்பருக்கு அவங்க ஜிபே பண்ணிடுவாங்க. ஒரு 1000 2000 பண்ணிட வேண்டியது. 1000 2000 பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஏமாற்றி வரைக்கும் பணம் வாங்க எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் நான் பணம் கெட்டாதீங்கன்னு முதலே சொல்லிடுது, ஓப்பனாகவே சொல்லிடுது. நான் ஒரு ஆள்கிட்ட 10,000 கேட்குறேன். ஏன் 10,000 கேட்குறேன்? வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், 10,000 வாங்குகிறேன். ஆனால் அதுவும் நான் சொல்லிடுவேன், விருப்பம் இருந்தால் கட்டுங்க, பணத்தை கட்டிட்டு லேட் ஆச்சுன்னு சொல்லி பணத்தை திருப்பி கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பணம் கட்ட போய் தான் நான் அத்தனை வரைக்கும் வேலை பார்க்குறேன். இல்லை நேரில் வாங்க, உட்காருங்க, இப்போ ஒவ்வொரு பொண்ணாக எடுத்தாரன் பேசுங்க, முடித்தா முடிங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. அதுக்காக பணத்தை கட்டிட்டு எனக்கு முடியலைல என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட எனக்கு உழைப்பு ஊதிய கூலியை தான் கேட்குறேன், கமிஷன் நான் கேட்கல. அதுவும் நான் எப்படி கேட்குறேன், கட்டாயப்படுத்தி யார்ட்டையும் கேட்கல, விருப்பம் இருந்தால் கட்டுங்க. இப்போ இந்த இவரெல்லாம் பேசுகிறாரு, அவர்கிட்ட பணம் எதுவும் கெட்டாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இவர் பல முறை என்கிட்ட பேசுகிறீங்க, அதே சமயத்தில் ஃபோனும் பெரும்பாலும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். என்கிட்ட பதிஞ்சிட்டிங்களா, நடக்கும். உங்களுக்கு நடக்கணுங்கிற நேரம் இருந்தால் நடக்கும். அதற்கான நான் வேலையை பார்க்குறேன். இதுதான் உள்ள விவரம். அதனால்
நான் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இருக்காங்க என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஏன் இதை சொல்கிறோம்னா, இப்படிப்பட்ட நபர்கள் வேறு எங்கேயும் போய் பணம் கட்டி ஏமாற வேண்டாம். இப்போ இவருக்கு வந்து இடம் கிடக்கு அது கிடக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்பவும் நான் என்ன சொல்லேன், இதையும் மீறி இவருக்கு ஒரு பொன் வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவர் முடிச்சுக்கிற வேண்டியதான், சந்தோஷம்தான். முடியாது நம்ம சொல்ல முடியாது. நம்ம மனசில் நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால் மக்களே, இந்த வீடியோவை எதற்காக நான் போடுறேன் அப்படின்னா, அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இதையும் மீறி ஒரு சில பேர்கள் இந்த மனைவி பரவாயில்ல, இவ்வளோ குமுறல் இவரை வச்சுருக்காரு, இவரை விட்டுட்டோம்னா என்ன செய்கிறது, சொத்தெல்லாம் வித்துடக்கூடாது, வேறு யாருக்கும் கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி சேர்ந்து வாழறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஒரு புண்ணியம் இருக்குல்ல, சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்குல்ல, நீங்கள் 10 பைசா கூட எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் நல்லா இருந்தால் போதும். இதை யார் செய்வா? அதனால தான் இந்த பதிவு. இப்போ ஒரு வாரமாக நான் பதிவே போடலை, நேரம் இல்லை. ஏன்னா காலைல எழுந்திரிச்சில இங்கே பாருங்கள், இப்போ கூட என் முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டல்லாக தான் இருக்கும். ஏன்னா 12 மணி வரைக்கும் நான் வேலை பார்க்க வேண்டியிருக்குது, சாப்பிட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன எதற்காக? நிறையா பேர் வந்து எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் வேலை பார்க்குறேன், உழைக்கிறேன், அவ்வளோதான் சந்தோஷம். 4 பேருக்கு நல்லது செய்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், மக்கள் ஃபோன் எடுக்கலாம் வருத்தப்படக்கூடாது, உண்மையை மட்டும் பேசுங்க, பொய் பேசாதீங்க. எல்லோரு விஷயத்தையும் நான் போட மாட்டேன், ஒரு சில விஷயங்களை போடுறேன். அதையும் நீங்கள் முதல்லையே சொல்லணும், சார் என்னுடைய விவரத்தை போடுங்க, போட வேண்டாம்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, அவர் பேசின ஆடியோ பாருங்கள், பார்த்துட்டு அவருக்கு என்ன மாதிரி பொண்ணு கிடைக்கும்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அவருக்கு நல்ல முறையில் ஒரு போன மனைவியை திரும்ப வந்து கிடைச்சாலும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்க. சார், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு மனைவி கல்யாணம் முடித்தேன். சரி. அது வந்து குழந்தை கையில் இருக்கும்போது இறந்து போச்சு. இது குழந்தை பிறக்கும் போதே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. சரி, அப்ப இறந்து போயிட்டாங்களோ? அப்ப இறந்துருச்சு. சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? அதான் இப்ப 53 வயசு இருக்கும் சார். 53 வயசு ஆகுதா? ஆமா. சரி சரி, 53 வயசு ஆகுது. பிள்ளைகள் தானே? இடம் என் பேர்ல வந்து 2 இடம் இருக்கு சார். பழந்தால ஒரு வீடு, சங்கரவண்டியத்துல ஒரு வீடு, இன்னும் போக்குவரத்து ஆத்தூர் போக்குவரத்து நகரம் இருக்கும், அங்கே ஒரு பிளாட் வாங்கி போட்டிருக்கேன், என் பேருக்கு இருக்கு. சரி, 2 வீடு பிளாட் எல்லாம் இருக்கு. வீட்டு மனைக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை சார். சரி, பிள்ளைகள் தானே? பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு வயசு என்ன, பொண்ணுக்கு வயசு என்ன? பையனுக்கு 25 ஆகுது, பொண்ணுக்கு 22 ஆகுது. 22 ஆகுது. ஆமா, அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிற கட்டம், அவன் வந்து லவ் பண்றேன், நீங்க எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி, பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, ஒரு பொண்ணு இருக்கு, குழந்தை இருக்கு. சரி சரி சரி. அதனால ஒன்றும் இப்போ வந்து சார், நான் அவங்க ஒரே எனக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு குற்றவாளியே கண்டுபிடிச்சிட்டா, ஐயா நான் தப்பு பண்ணல, நீ நான் தான் உலகம் அப்படின்னு சொல்லணும். அதை பிடிச்சிட்டு அதை விட்டுட்டு, ஏண்டா நீ யோக்கியமாடா, நீ எத்தனைடா கல்யாணம் முடிச்சேன்ட்டு சாமானை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டு உன்னை கொண்டுருவேண்டா. உங்க அம்மா யோக்கியமா இருப்பாளா, தங்கச்சி யோக்கியமா இருப்பாளா, நானு இருக்கிறது என்னடா அப்படின்னா, அந்த வாழ்க்கை இருந்து நமக்கு பிரயோஜனம் இருக்கா சார்? இப்ப உங்களுக்கு மனைவி இருக்கா இல்லையா? மனைவி இருக்கு. சரி, இருக்குன்னா நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்லுது. சரி, இப்போ கையெழுத்து போட்டு வாங்கிடலாம்ல, வாங்கிட்டா முடிஞ்சு போயிரும்ல. சரி, அது இது போடுறேன், நீங்க என்னை விட்டு விலகுனா நல்லதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு முதல் கல்யாணமா, 2வது கல்யாணமா, 3வது கல்யாணமா? 3வது கல்யாணம். 3வது கல்யாணம். உள்ளதவே சொல்றேன். ஆனா பொய் சொல்லணும்னா, நாளைக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்க ஊருக்காருங்க, நான் சங்கரபாண்டிய வரேன், நான் இருக்கிறது சொந்த ஊரு. ஆமா ஆமா. ஏன்னா இது வந்து பக்கத்து ஊரு.
சரி. ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க மனசு சங்கடப்படக்கூடாது, இதை போய் சொல்லிட்டாரா அப்படின்னு. இப்போ ஒரு கல்யாணம் முடிச்சீங்க, 2வது ஒரு கல்யாணம் முடிச்சீங்க, இப்ப 3வதா ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படிதானே? ஆமா 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 ஆமா. சரி, நான் என்ன கேட்கறேன்னா, ஆ கல்யாணம் முடிச்சீங்க இல்லையா? அது வந்து குழந்தை இப்ப ஆபரேஷன் பண்ணி எடுக்கும்போது இறந்துருச்சு. சரி. அப்ப அவங்களுக்கு வாரிசு கிடையாது. 2வது ஒரு கல்யாணம் முடிச்சீங்கல்ல, அவங்களுக்கு தான் ஒரு பொண்ணும் பையனும். ஒரு பையன் வாரிசு இருக்கு, ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் இருக்கானா? அவன் மனநிலை சரியில்லாம இருக்கான், உடம்பு சரியில்லாம இருக்கான். சரி. இப்போ இந்த பொண்ணும் பையனும் யாருக்கு பிறந்தது? அந்த எத்தனாவது குழந்தை, எத்தனாவது மனைவிக்கு பிறந்தது? 2வது மனைவிக்கு 2 பிள்ளைகளும் என்னை மாதிரி அடிச்சு தான் இருப்பாங்க. சரிங்க ஐயா. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப மொத்தம் கல்யாணம் முடிச்சது 2ஆ 3 முடிச்சிருக்கீங்களா? 2 2. அதத்தான் கேட்கறேன். கல்யாணம் முடிச்சீங்க இல்லையா? அவங்களுக்கு குழந்தை உண்டா இல்லையா? ஒரு ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் இருக்கிறான். அதான் கேட்கறேன். கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருக்கான், உடம்பு சரியில்லாத பையன். சரி. அப்போ 2வது மனைவிக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையனும். ஆமா. அந்த 2வது மனைவிக்கு வந்து நீங்க ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை வருதா? ஆமா, 28 வருஷம் ஆச்சு சார். ம். 28 வருஷம் ஆயிடுச்சு. 28 வருஷம் கழிச்சு ஒரு போன்ல இப்படித்தான் பார்த்தேன். போன் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. போன் பேசுனதுல போன் பதிஞ்சிருச்சு. சரி. அத பதிஞ்சதை நான் எப்படி நினைச்சேன், ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த இதுல போன்ல இது மம்மேரி பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல அவங்க பேசின ரெக்கார்டு அதுல இருந்துச்சு. யாரு, உங்க வீட்டம்மாவும் இன்னொருத்தர் பேசுனது பூரா இருக்குது. சரி. உனக்காக வாழ்றேன், நான் இப்படித்தான் இருக்கிறேன், அப்படி இப்படின்னு பேசுறாங்க. சரி. பேசி முடிச்சு கடைசி வரைக்கும் எங்க வீட்டுக்காரு வைவாருன்னு சொல்லவே இல்லை. அவன் வந்துருவான், சமையல் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அத வந்து நானும் கேட்டேன். இவ்வளவு குடும்பம் வாழ்ந்து இவ்வளவு வருஷம் நான் ஆனா ஒரு பைசா கையில எடுக்க மாட்டேன் சார். வேலை செஞ்சு அப்படியே கையில கொடுத்துருவேன். எந்த பழக்கமும் கிடையாது நமக்கு. தண்ணி அடிக்கிறதோ, சிகரெட்டோ, பீடியோ, சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு என் பாட்டுக்கு கையில பசிச்சா 2 வடையை சாப்பிடுவேன். டீ கூட குடிக்க மாட்டேன். வருஷத்துல ஒரு நாள் ஹோட்டல் சாப்பிடுவேன். அது ஆள் ஊருக்கு போனான். அவ ஊருக்கு போனா தான் நான் ஹோட்டல் சாப்பிடுவேன், இல்லாட்டா ஹோட்டல் சாப்பிட மாட்டேன். சரி. இந்த சூழ்நிலையில இருக்கிற மனுஷனை போய் நீ இருந்தா செத்தா சாகா அப்படின்னு சொன்னா, நீ இதுக்கு பிறகு பாதி செத்துட்டு அவங்க கூட நிற்கணுமான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி. அதனால நான் என்ன சொல்றேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அமைஞ்ச ஆளா இருக்கணும். வசதி கொஞ்சம் கூட தேவையே இல்லை, நானும் சம்பாதிச்சிருவேன். சரி. இப்போ உங்களுக்கு வயசு என்ன? அதான் வயசு 53 வயசு இருக்கு சார். 53 இருக்குமா? ஆமா. இன்னும் நான் சார ஏறி எனக்கு கட்டட வேலையும் தெரியும். கட்டட மேஸ்திரி, பெரிய மேஸ்திரி தான். மதுரையில இன்ஜினியர் கிட்ட 15 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். சரி. விருதுநகர் மாவட்டத்துல நம்ம சர்ச்சு வேலையே செய்யாத இடம் இருக்காது. சரி. என்ன, அதனால நான் நல்லபடியா காப்பாத்துவேன். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம வச்சுக்கிருவேன் நான். இந்த விஷயம்லாம் உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் தெரியுமா? எல்லாமே அவங்க அவங்க அம்மா தான் சொல்லிக்கிட்டே இருக்குதே. உங்க அப்பா இப்படி சொல்றாருதான்னு. போட்டோம், நமக்கு என்ன, போட்டும்டா, வேண்டாம்டா. இப்ப அந்த ஒரு சூழ்நிலையில இந்த கொஞ்சம் அந்த வேலை பிடிச்சது கொஞ்சம் நஷ்டம் ஆச்சு. இத கொஞ்சம் நஷ்டம் போல வரவும் கொஞ்ச நாள் காசு கொடுக்கல, சம்பளம் வீட்டுக்கு கொடுக்க முடியல. அந்த சூழ்நிலை வரவும் அவங்களுக்கு சாதகமாயிருச்சு. அவங்களுக்கு சாதகமாயிருச்சு சார். அப்பா வேண்டாம்டா, அப்பா சம்பளம் கொடுக்க மாட்டேங்காரு, அப்பா வந்தாலும் சரி வராட்டாலும் சரி வேண்டாம். ஆனா அந்த பிள்ளைகளை கலக்கி சந்தோஷப்படுத்திக்கிட்டாரு. சரி. இப்ப என்ன கேக்குறேன்னா, அந்த ரெக்கார்ட உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் போட்டு காமிச்சீங்களா? மூத்த பையன் கிட்ட போட்டு காமிச்சேன். மூத்த பையனா? அந்த அந்த மனைவியோட பையன் ஒரு பையன் இருந்தான். சரி. அவங்கிட்ட காட்டினேன், பாடுறா அம்மா இப்படி பேசிருக்காரு. ஏங்க, மூத்தவன் மனநிலை சரியில்லாதவன்ட்ட காட்டிருக்கே, இந்த பொண்ணுட்டையும் பையன்ட்டையும் காட்டலையா? அவங்க அந்த மனைவியோட பையன் ஒரு பையன் இருந்தான். எந்த மனைவியோட பையன்? இப்ப நான் கல்யாணம் முடிச்சுக்கல 2வது. அதுக்கு ஒரு பையனோட தான் கல்யாணம் முடிச்சது. ஒரு பையனோட தான் கல்யாணம் முடிச்சீங்களோ? ஆமா. சரி. அந்த பையன்ட்ட காட்டினீங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு அப்ப 2வது மனைவி நீங்க கல்யாணம் முடிக்கும் போது குழந்தையோட தான் முடிச்சீங்க, ஒரு பையனோட?
ஒரு பையனோட முடிச்சேன். அவனும் இப்ப வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவன் கல்யாணம் முடிச்சு அவளுக்கு 2 குழந்தை, நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். அப்பா முடியல நீங்க சொல்லுது உண்மை. அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? முதல் சம்சாரம் உங்களுக்கு வந்து பேறுகாலம் ஆகும்போது ஆபரேஷன் பண்ணி எடுக்கும்போது இறந்து போச்சு. அதுக்கு ஒரு பையன் உண்டு. அதுக்கு மனநல பாதிக்கப்பட்டவன். அப்படித்தானே? ஆமா 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 ஆமா. 2வது மனைவி எப்படி பண்ணீங்க? 2வது மனைவி குழந்தையோட பண்ணீங்களா? ஒரு குழந்தையோட? குழந்தையோட தான். அப்ப அது பிறகு உங்களுக்கு வந்து 2 குழந்தையா? எனக்கு 2 குழந்தை. அப்ப மொத்தம் 3 குழந்தை. ஆமா 3 முதல் சம்சாரத்துக்கு மனநல பாதிக்கப்பட்டது ஒண்ணு, மொத்தம் 4. ஆமா ஆமா 4 தான். அவன் வந்து கிடக்கல சார். அதுல அவன் வந்து அங்க முதல்ல வரும்போது பையனை கொண்டு வந்தான். ஆனா அவன் எந்த இதுக்கும் நமக்கு வரமாட்டான். ஆனா சொன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, எனக்கு வேலை பழகி கொடுத்தீங்க, நீங்க எனக்கு எங்க அப்பா குரு அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவுதான். அதாவது சொல்றத தெளிவா சொல்லுங்க. மொத்தம் நீங்க கூட்டு வரும்போது ஒரு குழந்தையோட தான் வந்தீங்க. ஆமா சார். எத்தனை வயசா இருக்கும்போது வந்தீங்க? அவனுக்கு 5 வயசு இருக்கும். 5 வயசு இருக்கும்போது கூட்டு வந்தீங்க. சரி. ஆனா இப்ப அவன் வந்து கல்யாணம் முடிச்சு எல்லாம். ஹலோ சார் சொல்லுங்க சார். என்ன கட் ஆயிடுச்சு? இல்ல நானு கை வச்சுட்டே இந்த பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். நான் ஒத்தையில இருக்கேன் சாப்பாடு பண்றதுக்கு. சரி. அதான் கை டச் ஆயிடுச்சு. டச் போனு. அதான் சார் டச் ஆயிடுச்சு. அதாவது ஒரு விஷயத்த தெளிவா சொன்னா தான் நான் பெண்ணு வீட்டுல தெளிவா சொல்ல முடியும். ஆமா சார். இத்தனை விஷயம். ஆனா என் அம்மா கூட இதுதான் இருக்கான். சின்ன மூத்த பையன். அதுல வந்து தங்கச்சி வீட்டுல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். யாருக்கு? என் பையனுக்கு, மூத்த பையனுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, இங்க பாருங்க, நீங்க எனக்கு தெளிவா சொன்னாதான் நான் தெளிவா ஒரு வீட்டுல சொல்ல முடியும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, முதல்ல வந்து 2 பையன் சொன்னீங்க. இப்போ முதல் சம்சாரத்துக்கு ஒரு பையன், மனநல பாதிக்கப்பட்ட பையன், அதோட 3. பாதிக்கப்பட்டது என் பையன். மனநல பாதிக்கிறது மூத்த பையன் என் பையன். அது உங்க பையன். 2வது ஒரு பொண்டாட்டிக்கு 2 குழந்தை உங்களுக்கு தானே பிறந்துச்சு? ஆமா ஆமா. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு. அது உங்களுக்கு பிறந்தது தானே? அப்ப 3 ஆச்சுல? ஆமா ஆமா ஆமா. அப்ப ஏற்கனவே ஒரு பையனோட தானே கூட்டு வந்தீங்க? ஆமா. 5 வயசுல இருந்து நீங்க எத்தனை வருஷம் வளர்த்தீங்க? நான் வளர்க்கல சார். அவனோட அப்பா அம்மா கிட்ட ரொம்ப வருஷமா இருந்தான். சரி. ஒரு 18 வயசுக்கு மேல நான் பெரிய மேஸ்திரியா இருக்கான்டா, நீ ஒரு தொழில பழகி நீ பிழைச்சிக்கடா, உங்க அம்மாவை நான் கட்டிட்டு வந்துட்டேன். அவன் போட்டு பேர் அழுவாங்க. மகனை பிரிச்சுட்டேன், அம்மாவை பிரிச்சுட்டேன்னு அழுவாங்க. அவனோட அம்மா பார்த்தா ஆச்சு அவனை கொடுக்காம வளர்த்துருச்சு. அது இறந்து போகவும் தான் அவன் அனாதையா இருக்கேன்னு சொன்னா, நீங்க அனாதையா இருக்கப்போ அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்ட்டு கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சேன். 18 வயசுக்கு மேல? ஆமா. ஒரு கல்யாணத்தை முடிச்சு வேலையை பழகி கொடுத்து கொத்தனார் ஆக்கி விட்டு பழக்கி விட்டு அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு அவனுக்கு 2 பையங்க இருக்காங்க. ஒன்னு 12 வயசுல ஒரு பையன், ஒரு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஓஹோ, இப்ப அப்படி இருக்காங்களா? ஆமா. அவங்கள பத்தியே எதுவுமே கிடையாது. சரி. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த உங்க வீட்டம்மா இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருந்த ரெக்கார்ட உங்களுக்கு பிறந்த பொண்ணும் பையனும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேத்தையும் காட்டினீங்களா? அவங்க கிட்ட காட்டல. ஏன் காட்டல? ஆனா பாப்பா கிட்ட காட்டின. அவங்க தான் இருக்கு. 1 வருஷம் ஆச்சுல. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் 1 வருஷம் ஆகுது. இப்பதான் 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துல ஏன் அதை நீங்க காட்டல அவங்ககிட்ட? அது அன்னைக்கே அழிச்சிட்டா சார். ஏன் அழிச்சீங்க? அழிக்க கூடாதுதான். அந்த பெரிய இது செல்லில் இருந்து அழிக்காம இருந்திருக்கணும். பிரச்சனை. சரி வேண்டாம், சரி என்ன ஒழுங்கா இருக்குது பாப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி அழிச்சிட்டேன். சரி. இப்ப நீங்க தனியா தான் சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்களோ? ஆமா ஆமா. சரி. அப்ப வீட்டுக்கு போறது கிடையாது, பிள்ளைகள் யாரும் டச்சு கிடையாது? வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போனா கண்டுக்கிறாம இருப்பாங்க. நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்க வந்து அம்மா கூட தான் சேர்றாங்க. சரி, பிள்ளை அம்மாவோட தான் சேர்றாங்க. ஆமா. நீங்க எதுவும் பிராந்தி தண்ணி குடிப்பீங்களா? சின்ன பிள்ளைல இருந்து 5 வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன் சார். ஆடு மாடு மேய்ச்சி அடுத்தவங்க வீட்டுல வேலை செஞ்சு. கஷ்டப்படுங்க, கஷ்டப்படாம கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அடுத்த அப்பதான் நான் என்னன்னு பார்க்க முடியும். தண்ணி எதுவும் குடிப்பீங்களா? பீடி சீட்டு குடிப்பீங்களா? என்ன ஏதுன்னு கேக்குறேன். எந்த பழக்கம் கிடையாது, சாப்பாடு தவிர. சரி. எந்த பழக்கம் கிடையாது. எங்க ஊர் நான் இருக்கிற ஊர் படந்தாலையே நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி எங்க ஊர்லயும் கேட்டுக்கலாம். ஒத்த பழக்கம் கிடையாது. யாரு கூட சேர மாட்டேன். சரி சரி. இப்ப
ம் நான் என்ன கேட்குறேன்னா, ம் இப்போ உங்க வீட்ல தானே உங்க வீட்டம்மா, பிள்ளை இருக்காங்க. ஆமா. இப்ப நீங்க கல்யாணம் முடிச்சா இன்னொரு கல்யாணம் முடிச்சா எங்க கொண்டு வைப்பீய? அது வீடு இருக்கு சார். இங்க சங்கராவட்டியத்துல வீடு இருக்கு. ஆ. அங்க வேற வாடகை வீட்லயும் இருக்கலாம். வீடு வீடு இருக்குல்ல. நான் என்ன கேட்குறோம்னா, ம் நான் YouTubeல நெறைய பேர் பேசுறத போட போய் தான் அதுல டக்கு டக்குன்னு அவங்களுக்கு இந்த மாரி முடியுது. ஆமா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து மொத்தம் ம் 4 பிள்ளைகள் இருக்காங்க. 4 இல்ல 3 தான் வரும் கணக்கு. அவன் வந்து சும்மா தானே குழந்தை. அதனால என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ம் அம்மாவுக்கு ஒண்ணுன்னா, நாளைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து 2 அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு 2 ஆம்பள பையனாச்சா? ஆமா 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 கண்டிப்பா. உங்களுக்கு பிள்ளை உங்க பிள்ளை இல்ல. ஆனா அது பிள்ளை. நாளைக்கு அம்மாவுக்கு ஒண்ணுனா வருவானா? வரமாட்டானா? ஆ நீங்க நாளைக்கு கல்யாணத்த முடிச்சு வீட்ல இருந்தீங்கன்னா, அவன் அங்கேருந்து வந்து உங்கள அடிச்சு போடுறதுக்கோ, வெளிய பார்த்ததுக்கோ, அந்த வார அம்மாவ அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படி வர முடியாது சார். நான் அவங்ககிட்ட ஏற்கனவே பையன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? சின்ன பையன்கிட்ட ம். எதுக்குப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி ம். உனக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணி ம். நீ சாத்திரத்துக்கு இருந்தா, ம். நான் ஆ. இன்னொருத்த பொண்டாட்டியா இருக்கிறேன்னு சொன்னா நீ சம்மதிப்பியா தம்பின்னு கேட்டேன் என் மகனை. ஆ. அப்படியே அழுதுட்டு எதுவுமே பேசவே இல்லை. ஆ. அவன் பெரிய அளவட்டம். ம். அப்படியே கம்முன்னு இருந்துட்டான். அது மாதிரி பேசிக்கிற மாட்டோம். ஆ. அந்த ஒரு வார்த்தை கேட்டேன். ம். நீ லவ் பண்ற பொண்ணு ம். நீ புருஷனா சும்மா இருந்துக்கிற கோட ஊருக்கு நான் வேற ஒருத்தவங்க பொண்டாட்டியா இருக்கேன்னு சொன்னா நீ சம்மதிப்பியாடான்னு கேட்டேன். ம். அதுலயே என் பிள்ளை நொந்து போயிட்டேன். நான் அதோட அதுக்கு பேர் ரொம்ப பேசல. ஐயோ நம்ம பிள்ளை இப்படி பேசிட்டுமேன்னு. ம். அவனும் அதுக்கு பிறகு கண்டுக்கல. சரி, இப்ப உங்க வீட்டம்மா வந்து இப்ப 2வது வீட்டம்மா உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தை நிப்பாட்டிட்ட சார். தாலியில அத்தை எடுத்து போட்டா. தலையில ஆத்தி போட்டாப்லயா? ம் சரி, அப்ப டைவர்ஸ் எழுதி வாங்கிட வேண்டியதானே? அதான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. நான் தான் சரி பிள்ளை இருக்குல்ல இந்த அப்படின்ட்டு அப்படியே மலைச்சிக்கிட்டேன்னு. என்னையா முறையெல்லாம் பேசி உங்க அங்கிட்டும் ஆசை இங்கிட்டும் ஆசை டைவர்ஸ் பண்ணா தானே அடுத்த ஒரு இதை முடிக்க முடியும். அதை வச்சுட்டு முடிச்சா என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க, உங்களையும் தூக்கி உள்ள வைப்பாங்க, வாரவளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கல்ல. ஆ உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை இருக்குன்னு. அதானே. என்ன அதானே. ம் சரி சார் சரி சார். அதான் விவரம் அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். சரி. அதை நீங்க அதை எழுதி வாங்க வேண்டியதுனே. ஏன் எழுதி வாங்க பிள்ளைகள் இருக்கா அது இருக்கலான்னு பாவம் பாப்பா. அந்த அம்மாவும் வச்சுக்கணும், இன்னொரு அம்மாவும் வேணும்னு நினைக்கிறா? ஆஹா ஆ. அது ஆகாது சார். அது ஆகிற மாதிரி இருந்தா எப்படி இவ்வளோ வர. சரி. ம் சரி, இப்ப என்ன செய்யணும்? அதான் சரி நீங்க சொல்ற மாதிரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்ண பிறகு. முதல்ல இங்க பாருங்க, நான் சொல்லதை செய்யுங்க. ம் அந்த அம்மாவோட இனிமேல் கடைசி காலத்துல, ஏம்மா இந்த மாதிரி இது நடந்து போச்சு, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, நானும் தப்பு பண்ண சரின்னு சொல்லி வாழறதுக்கு பாருங்க. ம் அப்படி வாழ முடியலைன்னா டைவர்ஸ் வாங்குங்க. ம் டைவர்ஸ் வாங்கின பிறகு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணலாம். சரி சார் சரி சார். சரிதானா? நான் என்ன செய்யலாம்னா, இப்போ இப்படி இருக்க விஷயத்த யூடியூப்ல மக்கள் பார்ப்பாங்க. ம் பார்த்துட்டு ம் யாரும் சரி உங்களுக்கு வந்து இப்படி இவர் நல்ல மனுஷனா இருக்காப்புல, இவ்வளவு தூரம் உழைச்சி இவ்வளவு தூரம் வீடு காடு எல்லாம் இருக்கு, நம்ம மனைவி துரோகம் பண்ணிருச்சு ம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுதாருன்னு நினைச்சு யாராவது உங்களுக்கு சரின்னு சொன்னாங்கன்னா நான் அதை உங்களுக்கு சொல்லுதேன். சரியா? நீங்க ஐயோ பணம் எதுவும் கட்ட வேண்டாம் எங்களுக்கு. என்ன இல்லை சார் அதுக்கு சரிதான். யூடியூப்லன்னா எங்க பையனுக்கு போகும்ல சார். யாருக்கு? என் பையனுக்கு போகும்ல. எல்லாரும் இப்ப நீங்க பேசுறத பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ என்ன ஐயா, உண்மையை தானே பேசுறீங்க, பொய் பேசலீங்களா? பொய் இல்லை உண்மைதான். அதாவது நான் வந்து என்ன சொல்லணும்னா, ம் நீங்க வந்து ஒரு கல்யாணம் முடிக்க நினைக்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ம் இப்படி பேசுறத பார்த்துட்டு ம் இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மனைவி பிரிஞ்சிருந்தவங்க மனைவி ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தவங்க மனைவி, ஐயா நீ வேற கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க மாதிரி தெரியுது, ம் நான் யூடியூப்ல பார்த்தேன், ம் அதனால நீ கல்யாணம் முடிச்சு போயினா சொத்துத்தெல்லாம் வேற ஆளுக்கு போயிரும், ஆ ஆ அதனால நான் இனிமே நீ உன் கூட நான் இருக்கிறேன், நீ சொல்றத கேட்கறேன், நான் நல்லா சமைச்சு பழகி தாரேன் ஆ அப்படின்னு சொல்லி சேரவும் செய்வாங்க. ஆ அந்த இதில் பார்த்துட்டு. ஆமா ஆமா ஆமா. ம் ஒரு நல்லதும் நடக்கும். இதுலேயும் நல்லது நடக்கு. ஆமா ஆமா ஆமா. ம் சரியா? சரி சார். ஆமா, நீங்க யூடியூப்ல இப்ப சொன்னது வந்து உண்மையை தானே சொல்லுதீங்க? அது உண்மைதான். அது அப்புறம் எதுக்கு பயப்படணும்? இருந்தாலும் பிள்ளைய வருத்தப்படுவாங்களேன்னு நினைச்சேன். பிள்ளைகள் வந்து வருத்தப்பட மாட்டாங்க. நம்ம அம்மா இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க.
அது ஒரு வட்டம் அது ஆ, மாதிரி தான். ஆ, சும்மா ஒரு கம்பு எடுத்து இருக்கோ ஒரு சண்டையை வாங்கினதுக்கு 2 பிள்ளைகளும் என் கூட சேர்ந்துக்கிட்டு ஆ. எங்க அப்பா எப்படி இருக்காரு, எங்க அப்பாவை பார்த்து நீ கம்ப ஓங்குறியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சவுண்டு கொடுத்து அடிக்க போயிட்டாங்க யார? அம்மாவை. பரவாயில்லையா? அப்ப உங்க மேல பிள்ளை பாசமா தான் இருக்காங்கண்ணா. மோசமான என் உசுறு அதுதானே சார். ஆ. பிள்ளைய தானே சார் உசுறு. சரி, இப்ப சம்பாதிச்சு எவ்வளவு வச்சிருக்கீங்க உங்க பேர்ல? எங்க பேர்லன்னு இப்போதைக்கு எதுவும் வச்சிருக்கல சார். வேலையை செஞ்சு 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 கையில கொடுத்துட்டு சுசுவான்னு உட்காந்துருக்கேன். ஏங்க, இப்ப உங்க வீட்டம்மாவோட பேசி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? இப்போதான் சார் இப்போ கொஞ்ச நாளாக தான் இருக்கும். அதான் கொஞ்ச நாள் எவ்வளவு? 6 மாசமா, 1 வருஷமா? 1 வருஷம் இருக்காது. ஆ. இப்போ இப்போ சமயத்துல தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நானும் அப்படி பிள்ளைகளுக்கு வந்து கையில வேலை செஞ்சா கையில வச்சிருக்க மனசு இருக்க மாட்டேங்குது சார். இப்ப பிள்ளைகளுக்கு செஞ்சிருவிய? பிள்ளைக்கு கேட்டா கொடுத்துருவேன். அந்த 10 பைசா இல்லாம இருக்கையில உங்களுக்கு நாளைக்கு ஒருத்தி வந்தான்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு தாலி சேலை எடுக்கணும், அவளுக்கு வாரவங்களுக்கு மாசம் 10,000 15,000 வேணுமே, கையில 10 பைசா இல்லாம இருக்கையில யார் வருவா? அதானே. ம். என்ன அதானே? ஆமா ஆமா ஆமா. எப்படி உங்களுக்கு இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் நான் மணிக்கணக்கில் பேசுறது எதுக்காக பேசுறோம்னா முழு விவரங்கள் தெரியணும்ல. சும்மா ஒரு பொண்ணு இருக்கு மாப்பிள்ளை இருக்கு நான் சொல்றதா? அதை சொல்லக்கூடாது. ஆ. உங்க இப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து நான் எப்படி பார்த்து செய்யறது? உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு நீங்க 10,000 கொடுக்கணும். ஆமா சார். உங்களை இப்படி ஒவ்வொருத்தரையும் பேசி சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கே வக்கீல் பீஸ் டாக்டர் பீஸ் மாதிரி நீங்க 10,000 கொடுக்கணும். கண்டிப்பா. சரி, ஆ. இத இப்ப இந்த யூடியூப் மூலியமா பார்த்துட்டு உங்க மனைவி பிள்ளைகள் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா வாழுங்க. இல்ல அவ இத பார்த்துட்டு அவங்க வந்து இல்லையா வேண்டாம்னு டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னாலும் சொல்லுங்க. சரி சார் சரி சார். சரியா? ஐயோ நீங்க பணம் எதுவும் எனக்கு கட்ட வேண்டாண்ணே. ஆ பணம் எதுவும் நீங்க எனக்கு கட்ட வேண்டாம். ஆ ஏன்னா நான் எல்லாத்தையும் பணம் வாங்க மாட்டேன். ஆ சரியா? ஆ சரி சரிண்ணே. சரி சார். வச்சுட்டுமா? அப்பனா இது ஃபுல்லாவே யூடியூப்ல தான் போயிருமா சார்? அதான். ஆமா, நீங்க பேசுறது எல்லாமே யூடியூப்புக்கு தான் போகும். அதுக்காகத்தான் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அது நல்லது நடக்கும்ல. ஆ. ஏன்னா நான் பேசும்போது இப்ப நீங்க 1/2 மணி நேரம் பேசுறீங்கன்னா அந்த 1/2 மணி நேரத்தையும் நான் ஒருத்திட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமா 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 ஆமா. சரியா? ஆ சரி, வச்சிட்டுமா? சரி சார்.